தீபாவளி அன்னைக்கு இந்த 5 கோயிலுக்கு மட்டும் தப்பி தவறி கூட போயிடாதீங்க. உங்களோட குலதெய்வம் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல சுடுகாட்டு முனியப்பன் கோவில். தீபாவளி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது. அதே மாரி போனீங்கன்னா அங்கே விளக்கு ஏற்றிடக்கூடாது. விளக்கு ஏற்றினீங்கன்னா அங்கே இறந்து போன ஆன்மாக்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டு வர மாதிரியும். அதனால் தீபாவளி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றவே கூடாது. ரெண்டாவது சோலையாண்டி கருப்பசாமி. இவர் தீபாவளி அன்றைக்கி தான் பல பலிகளை எடுப்பாராமா. அந்த டைமில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பல பிரச்சனைகள் வருமாமா. அதனால் தீபாவளி அன்றைக்கி பகல்லையும் இரவுலையும் அந்த கோயிலுக்கு போகிறத தவிர்த்துடணுமா. தவறுதெல்லாம் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உயிர் ஆபத்து வருமா. மூணாவது காளி அம்மனோட கோயில்கள். இந்த காளியம்மன் கோயில் தீபாவளி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடிதான் வச்சுருப்பாங்க. அங்கே பூசாரிகள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தீபாவளி இரவு அன்னைக்கு வெற்றி காளி வடிவமாக அவங்க தோன்றுவாங்களாமா. அந்த டைமில் அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான். நாலாவது ஏரிக்கரையில் இருக்கும் கருப்பண்ணசாமி கோவில். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இந்த கோயிலில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விளக்கெரியுமாமா. அந்த விளக்கு மனிதர்கள் ஏற்றப்பட்ட விளக்கே கிடையாதாமா, ஆண்மக்கள் ஏற்றப்பட்ட விளக்கம். ரெண்டாவது சிறிய ஊர்களில் இருக்கும் சடங்கு செய்யும் கோயில். அதாவது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சடங்குக்காக மட்டுமே அந்த கோயில் இருக்கும். அங்கே போய் ஏகப்பட்ட சடங்குகள் செய்வாங்க. அதாவது இந்த ஆடு பலி, இந்த கோழி பலி, இந்த மாதிரி உயிர் பலி கொடுக்குற கோயில். அது இல்லாமல் காட்டுக்குள்ளே யாருமே போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோயில்களுக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் போயிடவே கூடாதாமா. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாமா.